கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். ரோமர் 8:7, ரோமன்ஸ் 8:7. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. அதாவது இங்கே நீங்கள் ஒரு மாம்ச சிந்தை இருந்தால் எப்படி உங்களை மரணத்தில் கொண்டு போய் சேர்க்குன்னு சொல்லிட்டாரு. அது என்னெல்லாம் செய்யுங்கிறத சொல்கிறாரு. முதல்ல என்ன பண்ணோம்? தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு மாம்ச சிந்தையில் இருக்கும்போது அது நியூட்ரலாக இருக்காது. எப்போவுமே தேவனுடைய அதிகாரத்தை சவால் கொடுக்கக்கூடியதாய், அதற்கு எதிர்த்து இருக்கக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது என்ன பண்ணோம்? தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாது. ஏன்னா அந்த மாம்சம் என்ன பண்ணோம்? கீழ்ப்படிதல் கிடையாது. ஏன்னா நான் சுயமாக வாழ வேண்டும், நானே எனக்கு என்ன இருக்கோ, என்னுடைய தேவைகளை நான் செஞ்சனோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் இருக்கும். அது என்ன பண்ணாது? அது கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அதாவது இனபிலிட்டி, அதனால் முடியலை. அதாவது நான் என்னால் செய்ய முடியலை அப்படிங்கிறது மாத்திரமல்ல, என்ன பண்ணுதுன்னா மனுஷன்கிட்ட தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு காரியம் இல்லை. ஏன்னா இதை தான் நீங்கள் தியாலஜிக்கலாக சொல்லும்போது டோட்டல் டெப்ராவிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது மனுஷனுக்கு என்ன இல்லை, கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் ஒரு சுயமான மனுஷனுக்கு இல்லை. ஏன்னா ரோமர் 3வது அதிகாரம் 10-11 பார்க்கும்போது, தேவனுக்கு ஒரு மனுஷன் ஒருத்தனும் நீதிமான் ஒருவனாயிலும் இல்லையே, தேவனை அறிந்து கொள்ளுகிறவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லையே என்று சொல்லக்கூடிய காரியத்தை நமக்கு சொல்லி கொடுத்தாரு. அதனால தான் யாக்கோபு எழுதும்போது, யாக்கோபு 4வது அதிகாரம் 4வது வருஷம் சொல்லும்போது என்ன சொல்றாரு? விபசாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பைங்கனாய் இருக்கிறான். எப்படி? ஒரு உலகத்தில் இருக்கிறவன் அவன் என்ன உலகத்துக்கு சிநேகிதனமாக இருக்கிறவன் என்ன பண்ணுறான்? அவன் தேவனுக்கு பையனாக இருக்கிறான். கொலோசியர் 1வது அதிகாரம் 21வது வசனத்தில், முன்னே அந்நியராயும் துர்க்கிரியினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும், எப்படி மனதில் தேவனுக்கு எதிராளிகளாய், தேவனுக்கு விரோதமானவர்களாய், தேவனுக்கு எதிர்த்து செய்யக்கூடிய மக்களாய். நீங்கள் எரேமியா 17:9 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் என்ன? எல்லாவற்றை காட்டிலும் மனுஷனுடைய இருதயமே கிறுக்கு மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவனுக்கு என்ன இல்லை? அவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு தன்மை இல்லை. காரணம், பாவம் அவனை அதை கரெக்ட் பண்ணி அதை என்ன பண்ணுது? குழப்பி அவனுடைய விருப்பம், அவனுடைய வாஞ்சை எல்லாமே தேவனுக்கு எதிரானதாக மாற்றுகிறது. அதனால தான் நாம் மறுசீரமைக்க வேண்டியது. பரிசுத்த ஆவியின் மூலமாய் ஒரு மனுஷனுடைய இருதயம் மாற்றப்பட்டு அவன் நேசிக்கவும் கீழ்ப்படியவும் வேண்டும் என்பதற்கான ஒரு தேவை என்பதை நம்ம இதிலிருந்து பார்க்க முடிகிறது. சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? முதலாவது நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. அதாவது ஒரு வீழ்ந்து போன மனுஷனுடைய ஒரு நிலைமை என்னன்னு நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஒரு மனுஷன் ஒரு மாம்ச சிந்தை உள்ள மனுஷனால கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்கிறது கிடையவே கிடையாது. அப்போ என்ன வேணும்? அதுக்கு ஆப்போசிட் வேணும். என்ன? பரிசுத்த ஆவியானவர் கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியணுங்கிறது ஒரு காரியம் வேணும். அது பரிசுத்த ஆவியானதான் முடியும். அப்போ என்னன்னா, ஒரு மனுஷன் அவனுடைய இயல்புல என்ன இல்லை? அவங்கிட்ட எதுவுமே இல்லை. அதனால தான் அவன் தேவனுக்கு விரோதமாக செய்கிறான். அது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதவனா, கீழ்ப்படிய கூடாமலும் உள்ளவனுமா இருக்கிறான். அப்போ என்னன்னா, ஒரு சுயமா தன்னை சார்ந்து வாழுகிற ஒரு மனுஷன் என்ன ஆகும்? அவன் ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷனோ, அவன் என்ன பண்ணுவான்? ஒரே குழப்பத்திலையும் போய் என்ன பண்ணுவான்? அவன் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடியவனாக இருப்பான். அப்போ அவன் என்ன பண்ணணும்? இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறவன் அவன் கர்த்தரை தேடினாதான் அவனால் முடியும். அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். நமக்குள்ள ஒரு முழுமையான ஒரு சீர்திருத்தம் இருக்குதா? இல்லை நம்ம ஒரு சில காரியங்களை இதை செஞ்சால் போதும், அதை செஞ்சால் போதும் அப்படிங்கிற ஒரு காரியத்தில் இருக்கிறோமா?
நீங்கள் எப்பெல்லாம் உங்கள் சுயத்தை சார்ந்து இந்த ஆவிக்குரிய காரியங்களை செய்கிறீங்களோ அப்பெல்லாம் நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ளே தான் போவீங்க. அப்போ முதலாவது உங்களுடைய இந்த லிமிட்டேஷன், உங்களுடைய இது பார்த்து கொண்டீங்கன்னா தான் உங்களால் என்ன பண்ண முடியும், சரியான முறையில் ஒரு வாழ்க்கையை கர்த்தருக்கென்று வாழக்கூடிய மக்களாக முடியும். செய்வோமா? பல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ வீழ்ந்து போன மனுஷனாய் மாம்ச சிந்தையில் இருக்கிறவங்க எப்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் ஒரு மனித தன்மை இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அதனால் நாங்கள் எங்கள் சுயத்தை சார்ந்து வாழாதபடி ஆண்டவரே, நாங்கள் உமக்கு உகந்தவர்களாய் வாழ எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். இது சுயம், பெருமை, இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து விட்டு அகழ்ந்து உமக்கென்று வாழக்கூடிய மக்களாய் வாழ எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெறும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.